எழுத்தாளர்கள் வேற வேற சிறுகதைகளோ கட்டுரைகளோ ஏதாவது ஒரு படைப்புகளோ வேற ஏதாவது ஒரு தளத்தில் எழுதியிருந்தாங்கன்னா அந்த தளத்துடைய லிங்க் மட்டும் அந்த யூஆர்எல் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சுட்டி மட்டும் எடுத்ததுல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பெரும்பாலும் நான் வாசிக்கிறதுல இணையத்துல வாசிக்கிறது தளங்கள் இருக்கக்கூடிய அந்த சுட்டிகளை அதுல நான் வந்து எடுத்து போட்டுட்டே இருக்கேன். இங்க இருக்கிற நண்பர்கள்ட்ட வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சாலும் அந்த புத்தகம் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன தாக்கத்தை உருவாக்கி இருந்தா அந்த புத்தகத்தை பத்தி ஒரு 4 வரி எழுதிட்டு போகும். மற்றவங்களுக்கு இது வந்து தூண்டுதலா இருந்துட்டு நம்ம இந்த புத்தகத்தை பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அது அந்த புத்தகத்தை பார்க்கறப்ப அவங்களுக்கு ஒரு நினைப்பு வரும். இன்னும் எல்லாத்துக்குமே என்னன்னா, கூட இருக்கிறவங்க நல்ல காரியம் செஞ்சாங்கன்னா நமக்கு பயம் வந்துடும். வீட்டுல நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தோம்னா வீட்டுக்காரமா எந்திரிச்சு வாக்கிங் போனாங்கன்னா நமக்கு உயிர் மேல ஒரு பயம் வந்துடும். அவங்க எல்லாம் நல்லா இருந்துருவாங்களோ, நம்ம வந்து நல்லா இருக்க மாட்டோமோன்னு ஒரு பயம் இருக்கும். இதே மாதிரி ஒரு ஆள் வந்து வாசிச்சுட்டேன்னு ஒரு புத்தகத்தை போட்ட உடனே நமக்கு ஒரு பயம் வரும். அவங்க எல்லாம் அறிவாளி ஆயிடுவாங்களோ, அறிவுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லைனாலும் ஒரு மாய எண்ணம் வரும். அவங்க எல்லாம் வந்து படிக்கிறாங்களே வாசிக்கிறாங்களே நம்மளும் வாசிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். தயவு செய்து என்ன சொல்றேன்னா, எந்த புத்தகத்தை வாசிச்சாலும் அந்த புத்தகத்தோட அட்டைப்படம் இணையத்துல கட்டாயம் கிடைக்கும். நீங்க இப்ப தூப்புக்காரின்னு போட்டீங்கன்னா அந்த புத்தகத்தோட அட்டை அங்க கட்டாயம் இருக்கும். சோ அந்த மாதிரியான புத்தகத்தை வாசிக்கிறத பத்தி அந்த படத்தை எடுத்து போட்டு இந்த புத்தகத்தை வாசிக்க இதுல பிடிச்ச விஷயம் அம்சம் இருந்தாலும் போடலாம், இல்லைனாலும் கூட அது என்னன்னா செய்யணுமே செய்யாதீங்க. உங்களுக்கு வந்து அந்த உந்துதல் கிடைச்சதுன்னா தாராளமா அதை செய்யலாம். அந்த மாதிரியான பரிந்துரைகள் தான் சிறப்பா இருக்கும். பெரும்பாலும் என்ன பண்றேன்னா, தீவிரமா வாசிக்கிறவங்களே வந்து புத்தகத்துடைய பரிந்துரைகளை பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. என்னன்னா அது அவங்களுடைய சுவை, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை போய் நான் மத்தவங்களை வாங்கு இதை செய்ய அப்படிங்கிறத போடணுமா அப்படிங்கிறது தோணாது. இந்த இணையத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தக சந்தையில வாங்கினாங்கன்னா அந்த வாங்கின பட்டியலை போடுவாங்க. எப்பவுமே நான் இன்னும் புத்தகம் வாங்கவே ஆரம்பிக்கல, கடைசிகளுக்குள்ள வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து இந்த வருஷம் இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை புத்தகங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு புத்தகத்தோட ஒரு பட்டியலை போடுவாங்க. இது பெரும்பாலும் சென்னை புத்தக திருவிழால, அது வந்து நீங்க ஜனவரி மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த 20ஆம் தேதிக்கு மேல இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு 50 புத்தகம் 100 புத்தகம் அந்த மாதிரியான பட்டியல் போடுவாங்க. சமீபத்தில் நான் பார்த்தது என்ன, தமிழ் நதின்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு எழுத்தாளர். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 120 பக்கம் 120 புத்தகத்துடைய பெயர்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரே ஒரு புத்தக சந்தையில அவங்க வாங்கின புத்தகம். அதுல நான் தேடி பார்த்தப்ப வந்து ஒரு 4 புத்தகம் தான் அவங்களுக்கு எனக்கும் காமனா இருந்தது, பொதுவா இருந்தது. அப்பதான் அவங்க மாதிரி வந்து வாசிப்பு நிறைய கூடணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நண்பர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து புத்தகங்களுடைய பட்டியலை போட்டோம்னா நமக்கு எதெல்லாம் ஏற்புடையதா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம அப்படி வாங்கிட்டு போகலாம்.